ஹை ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்கக்கூடிய லெஷர் அப்படிங்கிற போயம் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஸ்கூல் புக்கில் தேடி தேடி பார்த்துருப்பீங்க, கிடச்சிருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் தேடும் போது இண்டெக்ஸில் மட்டும் தான் தேடி இருப்பீங்க. ஸோ இண்டெக்ஸில் அந்த நேம் வந்து இருக்காது. இந்த போயம் பார்த்தோம் அப்படின்னா வந்து டேரெக்டாக இண்டெக்ஸில் இருக்கிற அந்த போயம் கிடையாது. அந்த போயமுக்கு பின்னால் பார்த்தோம் அப்படின்னா வழக்கமாக கொடுத்துருப்பாங்களா, ரீட் அண்ட் ஜாய் அப்படிங்கிற மாதிரி அந்த போயம். நீங்கள் வந்து 9th ஸ்டாண்டர்டில் ஸ்டாப்பிங் வுட்ஸ் ஆன ஸ்னோவி ஈவினிங் அப்படிங்கிற ஒரு போயம் வந்து இருக்கும். ஸோ அந்த போயம் இண்டெக்ஸில் வந்து இருக்கும். நீங்கள் அந்த போயம் முடிஞ்சதுக்கப்புறம் பின்னால் பார்த்தீங்க அப்படின்னா ரீட் அண்ட் ஜாய் அப்படி மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த லெஷர் அப்படிங்கிற போயம் வந்து இருக்குது. இதோட ஆத்தர் பார்த்தோம் அப்படின்னா வந்து WH டேவிஸ் அப்படிங்கிறவர், அதாவது வில்லியம் ஹென்ரி டேவிஸ் அப்படிங்கிறவர். இப்போ நம்ம இந்த போயமை லைன் பை லைனாக டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஓகே வாங்க. முதல்ல இந்த போயமில் ஓவராலாக என்ன சிம்பிளாக சொல்ல வராங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த பிஸியான வாழ்க்கையில் மாடர்ன் லைஃப்பில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓடிக்கிட்டே வந்து இருக்கோம். எங்கே ஓடுறோன்னே தெரியலையா, ஓடிக்கிட்டே வந்து இருக்கோமா, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணவே மாட்டோமா. சின்ன சின்ன விஷயத்தில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இயற்கையில் நிறைய சந்தோஷமான விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. நம்ம வந்து அதெல்லாம் அப்பப்போ என்ஜாய் பண்ணாமல் நம்ம வந்து எதுக்கோ ஓடிக்கிட்டே வந்து இருக்கோம். உங்களை நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து கடைசியாக இப்போ சந்தோஷமாக இருந்தீங்கன்னு கேட்டோம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஸோ நிறைய பேர் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து கடைசியாக காலேஜ் லைஃப்லாம் சந்தோஷமாக இருந்தேன். இப்போ நீங்கள் வந்து காலேஜ் முடித்து 1 வருஷமும் இருக்கலாம், 10 வருஷமும் இருக்கலாம், 20 வருஷத்துக்கு மேலேயும் வந்து இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து எப்போ சந்தோஷமாக இருந்துருவீங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த காலேஜ் டைம் தான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒர்க்கு லைஃபு அப்படி ஒன்றுனா போகும்போது நம்ம இதை முடிச்சுட்டு என்ஜாய் பண்ணலாம், அப்படிங்கிற மாதிரி தான் அப்படியே ஓடிக்கிட்டே வந்து இருக்கும். ஆனால் அதுக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து இருந்திருக்கும். நீங்கள் வந்து அதெல்லாம் விட்டுருப்பீங்க. ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து பெரிய பெரிய விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் வந்து ஒரு லாங் ஹாலிடே போகணும், ஃபாரின் ட்ரிப் போகணும், ஊர் சுற்றணும், நிறைய காசு இருக்கணும், அது எதுவுமே பார்த்தோம் அப்படின்னா சந்தோஷம் வந்து கிடையாது. ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்தில் இயற்கையில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்குது. நீங்கள் வந்து அதெல்லாம் நின்று என்ஜாய் பண்ணாமல் கடந்து வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கீங்களா, அது என்ன அப்படிங்கிறதான் இங்கே வந்து ஆத்தர் ஃபீல் பண்ணி டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. முதல் லைன் பாருங்கள். வாட் இஸ் திஸ் லைஃப் இஃப் ஃபுல் ஆஃப் கேர். என்ன வாழ்க்கை அது, நீங்கள் ஃபுல்லாக கேர் பண்ணிட்டே இருக்கீங்க. வி ஹேவ் நோ டைம் டு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டேர். ஸோ வந்து நீங்கள் நின்று பார்க்குறதுக்கு, ஸ்டாண்ட் அப்னா நிற்கிறது, ஸ்டேர் அப்னா பார்க்குறது, நின்று பார்த்து என்ஜாய் பண்ண கூட உங்களுக்கு டைம் இல்லை. ஒரு விஷயம், அழகான விஷயம் இருக்குது, அதை நின்று பார்த்து என்ஜாய் பண்ண கூட உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா இது வந்து என்ன வாழ்க்கை? வாட் இஸ் திஸ் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் கேர். இதை கூட நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணாமல் ஃபுல்லாக கேர் பண்ணி ஓடிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையே அப்படின்னு சொல்லி கேட்காரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நோ டைம் டு ஸ்டாண்ட் பினீத் த பவுஸ். ஸோ பவுஸ் அப்படின்னா மரக்கிளை. ஸோ பினீத் த பவுஸ் அப்படின்னா மரக்கிளைக்கு கீழே உட்காந்து அண்ட் ஸ்டேர் அஸ் லாங் அஸ் ஷீப் ஆர் கவ். ஸோ வந்து ஒரு மரம் இருக்குது, ஒரு காட்லேயோ இல்லை வீட்டுக்கிட்டேயோ ஒரு மரம் இருக்குது. நீங்கள் மரத்துக்கு கீழே உட்காந்து அங்கே வந்து ஆடு மாடுலாம் பார்த்தோம் அப்படின்னா அப்படி புல்லை மேய்ஞ்சி ஓடிக்கலாம் இருக்கும், நடந்துக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் உட்காந்து பார்த்து அதை என்ஜாய் பண்ண கூட டைம் இல்லை அப்படின்னா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையை அப்படிங்கிற வந்து கேட்காரு. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தானே. ஸோ ஒரு மரத்துக்கு இடையே நம்ம வந்து மரத்துக்கு கீழே உட்காந்து அங்கே போகக்கூடிய ஆடு மாடு அது வந்து என்னென்னலாம் பண்ணுது, புல்லை திங்கியா, ஓடுதா, இல்லை சண்டை போடுதா, அது எல்லாம் பண்ணுது. இதெல்லாம் பார்த்து ரசித்தோம் அப்படின்னா இதுவே சந்தோஷம்தான். ஆனால் இதை கூட நிறைய பேர் வந்து நின்று பார்க்காம வேகமாக ஓடிக்கிட்டே வந்து இருக்கும் அப்படிங்காங்க. அதுக்கப்புறம் நோ டைம் டு சி வென் வுட் வி பாஸ். ஸோ வந்து நோ டைம் டு சி, பார்க்க நேரம் இல்லையா, நோ டைம் டு சி வென் வுட். ஸோ இங்கே வுட் அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா காடை தான் வுட் அப்படின்னு இருக்காங்க. நம்ம வந்து ஒரு காட்டை வந்து கடந்து போய்கிட்டு இருக்கோம். வேர் ஸ்குரில்ஸ். ஸோ வந்து ஸ்குரில் அப்படின்னா அணில். ஹைட் தேயர் நட்ஸ் இன் கிராஸு. ஸோ வந்து அணில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதோட உணவு ஏதாவது நட்ஸு அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து எடுத்துகிட்டு வந்து பூமிக்கு அடியில் பார்த்தோம் அப்படின்னா புதைச்சி வைக்கும், அப்புறம் எடுத்துக்கலாம், அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் பார்க்கறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து அழகாக வந்து இருக்கும். ஸோ வந்து இதை கூட நீங்கள் வந்து நின்று கவனிக்கல அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு லைஃபு அப்படிங்கிற வந்து கேட்காங்க. ஸோ வந்து ஒரு காட்டை கடந்து போகும்போது ஒரு அணில் வந்து என்னென்னலாம் பண்ணுது, அதோட வந்து ஃபுட்டை எங்கே ஒழிச்சு வைக்க, இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி. இந்த அணில் அப்படின்னு பார்த்தோன்னா என் லைஃப்பில் வந்து அணிலுக்கான ஒரு மெமரி வந்து இருக்குது. என்ன அப்படின்னா வந்து நாங்கள் ஒரு வீட்டில் மாடியில் வந்து இருந்தோம். அந்த மாடியில் இருக்கும்போது கொஞ்சம் தள்ளி ஒரு வேப்ப மரம் இருக்கும். அந்த வேப்ப மரத்தோட ஒரு கிளை வந்து எங்கள் வீட்டு ஜன்னல் வரைக்கும் வந்து வரும். ஸோ ஒரு அணில் வந்து டெய்லி அந்த கிளை வழியாக ஜன்னலுக்கு வரும். நாங்கள் தான் சாப்பாடு வைப்போம். ஸோ வந்து சாப்பிட்டுட்டு வந்து போயிடும். மாத கணக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்துக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 2-3 நாள் வந்து வரல.
அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுக்கு அடுத்த நாள் வந்துச்சு. வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அதோட குட்டியை தூக்கிட்டு வந்து காமிச்சுது. ஸோ வந்து எதுக்காண்டி தூக்கிட்டு வந்து காமிச்சுது, அப்போ தான் புதுசாக வந்து குட்டி போட்டிருக்கு. எங்களுக்கு பார்த்தோம் எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா வந்து, ஓகே நம்ம வந்து இத்தனை நாள் நீங்கள் சாப்பாடு வச்சுருக்கீங்க, அதனால் என் குட்டியை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சந்தோஷத்தில் காமிச்சுது அப்படிங்கிற மாதிரி வந்து நாங்கள் வந்து நினச்சிக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன மூமெண்ட்லாம் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணோம் அப்படிங்காங்க. ஸோ அந்த அணில் கதை வந்து போயமில் இல்லை, என் லைஃப்பில் உள்ள கதை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நோ டைம் டு சி இன் ப்ராட் டே லைட்டு, ஸ்ட்ரீம் ஃபுல் ஆஃப் ஸ்டார்ஸ் லைக் ஸ்கை அட் நைட்டு, நோ டைம் டு சி இன் ப்ராட் டே லைட்டு. அதாவது இப்போ பகல் டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆறு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆறில் வந்து சூரிய ஒளிப்பட்டு அந்த தண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஸ்டார் மாதிரி தெரியும். ஸோ வந்து பகலில் நீங்கள் வந்து ஒரு ஆற்று தண்ணியை பார்க்கும்போது சூரிய ஒளிப்படும் போது அது ஒரு ஸ்டார் மாதிரி வந்து தெரியும். ஸோ நீங்கள் வந்து பகல்லையே நைட்டி வந்து பார்க்கலாம் அப்படிங்காங்க. ஸ்ட்ரீம்ஸ் ஃபுல் ஆஃப் ஸ்டார் லைக் ஸ்கைஸ் அட் நைட்டு. ஸோ நீங்கள் வந்து பகலில் கூட ஒரு நைட்டு மாதிரி ஒரு அழகை நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படிங்காங்க. ஸோ இதை உங்களுக்கு பார்க்க கூட டைம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்காரு. அந்த அணிலோட கதையை சொல்லும்போது ஒரு சில பேருக்கு வந்து தோணியிருக்கலாம், என்ன ப்ரோ அணில் இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க, ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. அடுத்த வீடியோவில் ஒரு ஆம கதையும் இருக்குது, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு போயமில் அதை வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த போயமில் அடுத்த லைன் பார்த்தோம் அப்படின்னா வந்து நோ டைம் டு டேர்ன் அட் பியூட்டிஸ் கிளான்ஸ் அண்ட் வாட்ச் ஹெர் ஃபீட் ஹவு தே கேன் டான்ஸ். இங்கே வந்து நேச்சரை பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஹியூமனாக ஒரு பெண் மாதிரி, ஸோ அது வந்து ஆடுற மாதிரி வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நேச்சரை ஒரு ஃபீமேலோட, ஸோ வந்து ஒரு கேர்ள் ஆடுற மாதிரி. அண்ட் வாட்ச் ஹெர் ஃபீட், ஹெர்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ அப்போ நேச்சரை வந்து ஒரு பெண்ணாக பார்த்தோம் அப்படின்னா கம்பேர் பண்ணியிருக்காங்க. அந்த இலை கிளைகள் இதெல்லாம் ஆடுறது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு பெண் ஆடுற மாதிரி இருக்குது. இதை கூட நின்று பார்க்க பியூட்டி கிளான்ஸ், இதை கூட நின்று திரும்பி பார்க்க டைம் இல்லையா, நோ டைம் டு டேர்ன் அட் பியூட்டி கிளான்ஸ் அண்ட் வாட்ச் ஹெர் ஃபீட் ஹவு தே கேன் டான்ஸ் அப்படின்னு வந்து கேட்காங்க. அதுக்கடுத்து நோ டைம் டு வெயிட் டில் ஹெர் மவுத் கேன் என்ரிச் தட் ஸ்மைல் ஹெர் ஐஸ் பிகேன். அதாவது என்ரிச் தட் ஸ்மைல் ஹெர் ஐஸ் பிகன். அந்த சிரிப்பு பார்த்தோம் அப்படின்னா வந்து கண்களில் வந்து ஆரம்பிக்கும். கண்களில் ஆரம்பித்து சிரிப்பு வந்து உதட்டுக்கு போகிறதுக்குள்ளே அதை கூட நின்று பார்க்க டைம் இல்லாமல் நீங்கள் வந்து கிளம்பி போயிருந்தீங்களாம். ஸோ வந்து இப்போ ஒருத்தவங்களோட அழகு, ஒருத்தவங்களோட சிரிப்பு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல கண்களில் வரும். கண்களில் வந்ததுக்கப்புறம் மெல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து உதடுக்கு வந்து போகும். ஸோ அந்த ஒரு சின்ன கேப்பு, ஸோ அந்த கேப்பு கூட உங்களுக்கு வந்து வெயிட் பண்ணி பார்க்க டைம் இல்லாமல் நீங்கள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்காங்க. அதான் நோ டைம் டு வெயிட் டில் ஹெர் மவுத் கேன் என்ரிச் தட் ஸ்மைல். ஸோ வந்து மவுத்து, ஸோ வந்து வாய் அந்த சிரிப்பை காமிக்கிறதுக்கு முன்னால் கண்ணு வந்து காமிச்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஓடிடுறீங்க அப்படிங்காரு. எ புவர் லைஃப் திஸ் இஸ் இஃப் ஃபுல் ஆஃப் கேர் வி ஹாவ் நோ டைம் டு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டேர். அதாவது ஒரு புவர் லைஃப் அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே ஒரு மோசமான வாழ்க்கை, அதான் வந்து புவர் லைஃப் அப்படிங்காங்க. ஃபுல் ஆஃப் கேர் வி ஹேவ் நோ டைம் டு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டார். நின்று பார்க்க கூட டைம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை வந்து ஓடிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்காங்க. அவ்வளோ அந்த போயம். இதோட ஆத்தர் பார்த்தோம் அப்படின்னா வில்லியம் ஹென்ரி டேவிஸ், ஷார்ட்டாகவும் கொடுத்துருப்பாங்க WH டேவிஸ் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, நம்ம வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து புது சிலபஸ் பேஸ் பண்ண எல்லா போயம் ப்ரோஸ் கிராமர் எல்லாமே வந்து போட்டிருக்கோம். மற்ற வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா அதுவும் பாருங்கள், நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.